சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அழகிய வரலாறு. தனது பண்ணையில் பேரீச்ச மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தான் யூதன் ஒருவன். அவனை நோக்கி வேக வேகமாக வந்தான் அவனுடைய உறவினன். பரபரப்பு, முகத்தில் ஏக கோபம். அமர்ந்திருந்தவனிடம், பனு ஹைலா கோத்திரத்தினரை அல்லாஹ் அழிப்பானாக என்றான். மதினாவின் அவுஸ் கஸ்ரஜ் ஆகிய இரு கோத்திரத்தினரையும் பனு ஹைலா என்று குறிப்பிடுவது யூதர்களின் வழக்கம். நிமிர்ந்து பார்த்தவனிடம், மக்காவிலிருந்து ஒருவர் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறாராம். தம்மை இறை தூதர் என்று சொல்லிக் கொள்கிறாராம். குபாவில் தங்கி இருக்கிறாராம். புத்தி கட்டு போன இவர்களும் அவரை வரவேற்க அங்கு குழுமி இருக்கிறார்கள் என்றான் உறவினன். இத்தனை நாளும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி செய்தி மேல் செய்தியாக அறிந்திருந்தார்கள் மதீனத்து யூதர்கள். அப்படி கேள்விப்பட்ட நாள் முதலாக நபி அவர்களின் மேல் வெறுப்பு வளர்த்திருந்தார்கள். காத்திருந்த தங்கள் இனத்தில் தோன்றாத நபி பனி இஸ்மாயில் இனத்தில் அவதரித்து விட்டாரே என்று. அது ஒரு புறம் என்றால், தங்களது தந்திரத்தால் கட்டி போட்டு அடித்துக்கொண்டு உருண்டு புரள வைத்திருந்த அவுஸ் கஸ்ரஜ் மக்கள் மத்தியில் வரலாறு காணாத மாற்றம் ஏற்பட்டு போய் சகோதரா என்கிறார்கள். அன்பாய் கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள். என்ன கொடுமை இது! அவ்வளவுதானா? காலங்காலமாக பிரித்தாண்டு வந்த நரித்தன ஆட்சி முடிவுக்கே வந்துவிட்டதா என்ற அப்பட்ட வயிற்றெரிச்சல் மற்றொரு புறம். இது அத்தனைக்கும் காரணமானவர் இதோ எத்ரிஃபின் வெளிவாசல் வரை வந்துவிட்டார் என்றால், அவுஸ் கஸ்ரஜ் மக்களை சவித்தான் செய்தி சொல்ல வந்த யூதன். அப்பொழுது அந்த மரத்தின் மேல் அமர்ந்து அதை வெட்டி சீவி செப்பனிட்டுக் கொண்டிருந்தார் அமர்ந்திருந்த யூதனின் அடிமை. வந்தவன் சொன்ன செய்தி அவர் காதிலும் தெளிவாய் விழுந்தது. அடுத்த நொடி அவரது உடம்பெல்லாம் சூடாகி நடுங்க ஆரம்பித்து விட்டது. உவமையெல்லாம் இல்லை, மெய்யான நடுக்கம். நடுங்கிய நடுக்கத்தில் எங்கே தொப்பென்று தம் எஜமானன் தலையிலேயே விழுந்து விடுவோமா என்று பயந்து போய் சமாளித்துக் கொண்டு அவசரமாக மரத்திலிருந்து இறங்கிவிட்டார் அவர். செய்தியின் தாக்கமும் ஆச்சரியமும் மகிழ்வும் கலந்து போய் அதை மீண்டும் ஊர்ஜிதம் செய்து கொள்ள செய்தி சொன்னவனிடம், இப்பொழுது நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று கேட்டார். பள்ளார் என்று அடிமைக்கு அடி விழுந்தது. எஜமானன் தான் அடித்தான். அவனை பொறுத்தவரை செய்தியே சோகச் செய்தி. இதில் அடிமையின் துடுக்குத்தனம் வேறா? என்ன ஆச்சு உனக்கு? திரும்பி போய் ஒழுங்கு மரியாதையாய் உன் வேலையை பார் என்று கத்தினான். அடிபட்ட இடத்தை தடவிக்கொண்டே, ஒன்றுமில்லை, ஆவலாய் இருந்தது, அறிந்து கொள்ளவே கேட்டேன் என்று அங்கிருந்து அகன்றவர். ஆகா, எத்தனை ஆண்டு காத்திருப்பு இது! இதோ கண்ணுக்கு எட்டும் தொலைவில் நிஜம் என்று மாலை நேரத்துக்காக காத்திருக்க ஆரம்பித்தார். அதற்குள் நாம் நீண்ட ஆண்டுகள் பின்னோக்கி சென்று வந்து விடுவோம். அப்படியே மூச்சை இழுத்துவிட்டு ஆசுவாசப்படுத்திக் கொள்வது நல்லது. நீண்ட நெடிய பயணமும் செய்ய வேண்டியுள்ளது. இஸ்ஃபஹான் ஈரான் நாட்டில் அதன் மைய பகுதியில் அமைந்துள்ள முக்கியமான மாநிலம். இன்று ஈரான் என்று அழைக்கப்படும் நாடு அக்காலத்தில் பாரசீக சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதி. இந்த இஸ்ஃபஹான் மாநிலத்தில் ஜையான் என்றொரு கிராமம். அந்த கிராமத்தில் இஸ்ஃபஹான் நகரின் திகுக்கான் வசித்து வந்தார். திகுக்கான் என்றால் நகரின் தலைவர் அல்லது மேயர் போன்ற பெரிய பொறுப்புக்குரியவர். நிறைய செல்வம், அந்தஸ்து, வசதியுடன் வாழ்ந்து வந்தார் திகுக்கான். இவருக்கு சல்மான் என்றொரு மகன். பெயர் சொல்ல பிள்ளை பிறந்து விட்டான் என்று அந்த மகன் மீது அவருக்கு ஏகப்பட்ட பிரியம், சொல்லி மாளாத பாசம் மிக இல்லை. தம் மகனை ஒரு கன்னி பெண்ணை போல் வீட்டில் வைத்து பொத்தி பொத்தி வளர்க்க ஆரம்பித்தார் தந்தை. மகனுக்கு வெளி உலகம் தெரியாமல் வீடே உலகமாகி போனது. பாரசீகர்களின் கடவுள் நெருப்பு, அப்படித்தான் நம்பி அதை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அம்மக்கள். திகுக்கான் வீட்டிலும் தனித்துவ சிறப்புடன் நெருப்பு தெய்வம் ஒன்றிருந்தது. அந்த தீயை அணையா விளக்காக பாதுகாக்க, மகனே உன் பொறுப்பு என்று அந்த தெய்வத்தை பராமரிக்கும் முக்கிய பணியை தந்துவிட்டார் திகுக்கான். எந்நேரமும் அந்த தீ எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சல்மானும் பக்தி சிரத்தையாய் அந்த பணியை செய்து வந்தார். செல்வ வசதி படைத்திருந்த திகுக்கானுக்கு பெரிய பண்ணை நிலம் இருந்தது. அதில் நல்ல விளைச்சல். அதை பராமரித்து வருவாய் ஈட்டிக் கொண்டிருந்தார் அவர். ஒரு நாள்
அவரால் பண்ணைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை. என்ன செய்யலாம் என்று யோசித்தவர் சல்மானை அழைத்து, மகனே, இன்று நான் ஒரு முக்கிய வேலையை கவனிக்க வேண்டியுள்ளது. நீ பண்ணைக்கு சென்று அங்குள்ள காரியத்தை முடித்துவிட்டு வா என்று விவரமெல்லாம் சொல்லி அனுப்பி வைத்தார். முக்கியமாய் மற்றொன்றையும் சொன்னார். சென்ற வேலையை முடித்துவிட்டு உடனே திரும்பிவிடு. என்னை இங்கே காக்க வைத்து விடாதே. நிலம், சொத்து, சுகம் அனைத்தையும் விட நீதான் எனக்கு மிக முக்கியம். பொறுப்பாய் தலையை ஆட்டிவிட்டு கிளம்பினார் சல்மான். வீட்டிலேயே அடைந்து கிடந்தவருக்கு அந்த வாய்ப்பு புது சுவாசம் அளிக்க சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்தவாறே பண்ணையை நோக்கி நடக்க திசை மாறப் போகும் அவரது வாழ்க்கை பயணத்தின் முன்னுரை அவருக்கே தெரியாமல் துவங்கியது. வழியில் அவரது கண்களில் பட்டது ஒரு கட்டடம். இது என்ன வித்தியாசமாக இருக்கிறதே என்று ஆர்வமுடன் அதை நெருங்கியவருக்கு அது ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் என்று தெரிய வந்தது. அப்படி ஒரு மதம் இருப்பதோ, அதற்காக ஆலயம் இருப்பதோ எதுவுமே தெரியாமல் வளர்ந்து வந்தவர் சல்மான். அதனால் எக்கச்சக்க ஆர்வம். அப்பொழுது ஆலயத்தில் உள்ளே பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருக்க அது இதுவரை அவர் அறிந்திராத ஓசை. உள்ளே நுழைந்தார் சல்மான். கிறிஸ்தவர்களின் வழிபாட்டையும் பிரார்த்தனையும் உன்னிப்பாய் கவனித்தவருக்கு இனம் தெரியா ஈர்ப்பு. பிரமித்தவர், சத்தியமாக இந்த மதம் நம் மதத்தை விட சிறப்பாக இருக்கிறது என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். அங்கு இருந்தவர்களிடம் ஆர்வமுடன், இந்த மதம் எங்கிருந்து வந்தது? அஷாம் பகுதியிலிருந்து என்று பதில் கிடைத்தது. ஷாம் என்பது இன்றைய சிரியாவின் பகுதி. பண்ணை மறந்து போனது, வந்த காரியம் மறந்து போனது. மாலை வரை அங்கேயே அமர்ந்து கொட்ட கொட்ட வேடிக்கை பார்த்துவிட்டு இரவு நேரத்தில்தான் வீட்டிற்கு திரும்பினார் சல்மான். அங்கு சென்ற மகன் திரும்பி வரவில்லையே என்று நாலாபுறமும் ஆட்களை அனுப்பிவிட்டு நிலை கொள்ளாமல் தவித்து போய் நின்றிருந்தார் தந்தை. மகனை கண்டவுடன் தான் அப்பாடா என்று அவருக்கு மூச்சே வந்தது. மகனே, எங்கே சென்றாய்? கிளம்பும் போதே சொல்லித்தானே அனுப்பினேன். பாதை தவறிவிட்டாயா? கவலையுடனும் அக்கறையுடனும் விசாரித்தார் தந்தை. மெய் சொன்னார் மகன். தந்தையே, கிறிஸ்தவ ஆலயம் ஒன்றை கண்டேன். அங்கே மக்கள் வழிபடுவதை கண்டேன். அது என்னை மிகவும் கவர்ந்து விட்டது. அங்கேயே இருந்து அவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். சென்ற வேளை மறந்து போய் இருட்டிய பிறகுதான் கிளம்பினேன். மகனை கண்டதும் வந்த நிம்மதி அவனது பதிலை கேட்டு தொலைந்து போனது. திகிலடைந்து போனார் தந்தை. என்ன காரியம் செய்துவிட்டு வந்து நிற்கிறான் இவன்? மகனே, அவர்களது மதத்தில் எந்த பிரயோசனமும் இல்லை. உன் மதமே உயர்வானது. நம் மூதாதையர்களின் இந்த மதம்தான் எல்லா மதங்களிலும் சிறப்பானது. இளங்கன்று பயமோ பின் விளைவோ அறியாது பதில் பேசினார். சத்தியமாக சொல்கிறேன், அவர்களது மதம் நம்முடைய மதத்தை விட சிறந்தது. ஆகா, ஒரே நாளில் இப்படி புத்தி பேதலித்து போய்விட்டானே என் மகன் என்று இடிந்து போனவர் உடனே ஒரு காரியம் செய்தார். வீட்டின் அறையொன்றில் சல்மானை தள்ளி கால்களை சங்கிலியால் கட்டி அறையை இழுத்து பூட்டினார். வீட்டிலேயே பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்ட பிள்ளை இப்பொழுது வீட்டிலேயே சிறை வைக்கப்பட்டார். ஆனால் தீயை இறைவனாய் வழிபட்டு வளர்ந்த சல்மானுக்குள் மெய் இறைஞானம் தேட வேண்டும் என்ற புது தீ பற்றி கொண்டது. எப்படியோ யார் மூலமோ கிறிஸ்தவர்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பினார். சிரியாவைச் சேர்ந்த யாரேனும் இவ்வூருக்கு வந்தால் எனக்கு தகவல் அனுப்புங்களேன். இந்த மதம் அங்கிருந்து வந்தது என்றுதானே கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள். அங்கேயே சென்று பாடம் பயில்வோம் என்று அவர் மனதுக்குள் முடிவு எடுத்தார். அதற்கு நெடுநாள் காத்திருக்க வேண்டிய தேவையின்றி சிரியாவிலிருந்து வர்த்தகர்களின் குழு ஒன்று அங்கு வந்து சேர்ந்தது. அந்த தகவலை சல்மானுக்கு அனுப்பி வைத்தனர் கிறிஸ்தவர்கள். அதுவரை வீட்டிலேயே சமர்த்தி பிள்ளையாக காத்திருந்தவர் அறிவு தேடலுக்கு உண்டோ தடுக்கும் தாள் என்று விலங்கை உடைத்து விடுவித்துக் கொண்டு வீட்டை விட்டு நழுவினார். அந்த வர்த்தகர்களுடன் பேசி யார் கண்ணிலும் படாமல் அவர்களுடன் சிரியாவுக்கு கிளம்பினார் சல்மான். இறைஞான தேடல் துவங்கியது. சிரியாவை அடைந்ததும் அங்கு இருந்தவர்களிடம் அவர் கேட்ட முதல் கேள்வி, இங்கு உங்கள் மதத்தின் பெரிய குரு யார்?
அவர் இந்த ஊர் ஆலயத்தின் தலைமை குரு என்று பதில் கிடைத்தது. கற்கும் கல்வி ஞானம் தலை சிறந்தவரிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்ற இயல்பான ஆர்வம் அமைந்திருந்தது சூட்டிகையான சல்மானிடம். அவரிடம் சென்றான் சல்மான். சுற்றி வளைக்கவில்லை. நான் கிறிஸ்தவனாக வேண்டும், உங்களுடைய சீடனாக இணைந்து இறை ஊழியம் செய்ய விரும்புகிறேன். உங்களிடம் இறை கல்வி கற்று இறை வழிபாடு புரிவதே எனது குறிக்கோள் என்று நேரே விஷயத்திற்கு வந்தார். வா உள்ளே என்று அரவணைத்து ஏற்றுக்கொண்டார் அந்த தலைமை குரு. அவரின் சீடனாக ஆலயத்தில் சேவை புரிவதும் கற்பதுமாக புது வாழ்க்கை துவங்கியது. ஆனால் காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. நாம் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோமே, போலி சாமியார்கள். அவர்களைப் போல் அந்த குரு மிக மோசமான ஒரு கள்ள பேர்வழி. தானமளியுங்கள், தர்மம் புரியுங்கள், இறைவனின் மகத்தான நற்கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் நாள்தோறும் புரியும் உபதேசம் கேட்டு அந்த ஊர் மக்களும் அவரிடம் அள்ளி அள்ளி தந்து கொண்டிருந்தனர். அவை அனைத்தையும் மூட்டை கட்டி ஏழை எளியவருக்கு எதுவும் ஈயாமல் தெளிவான புத்தியுடன் சுருட்டி கொண்டிருந்தார் அந்த தலைமை குரு. இதையெல்லாம் பார்த்து, ஆட கிராதகா, இவ்வளவுதான நீ என்றாகிவிட்டது சல்மானுக்கு. அவரை மிக தீவிரமாய் வெறுக்க துவங்கினார் அவர். அதை தவிர அவரால் அப்பொழுது ஏதும் செய்ய இயலாத நிலை. இப்படி சேர்த்து சேர்த்து வைத்ததையெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு ஒரு நாள் இறந்து போனார் அந்த குரு. சோகமும் பக்தியும் மரியாதையுமாய் அவரை அடக்கம் செய்ய வந்தனர் கிறிஸ்தவர்கள். அந்த நேரத்தில் சரியாக அவர்களிடம் உண்மையை போட்டு உடைத்தார் சல்மான். மக்களே, நீங்கள் மட்டற்ற மரியாதை வைத்திருந்த இவர் ஒரு மோசடிக்காரர். உங்களை எல்லாம் தானமளிக்கும்படி ஊக்கப்படுத்தி நீங்கள் அள்ளி அளித்தீர்களே செல்வம், அவற்றையெல்லாம் ஏழைகளுக்கு தராமல் தமக்கென எடுத்துக்கொண்டு உங்களை ஏமாற்றி வாழ்ந்தார் இவர். உனக்கு எப்படி தெரியும்? இங்கே வாருங்கள் என்று அவர்களை அழைத்துச் சென்று அதை புதைத்து வைத்திருந்த இடத்தை காட்டிவிட்டார் சல்மான். தோண்டி பார்த்தவர்களுக்கு புதையில் கிடைத்தது. ஒன்றல்ல, இரண்டல்ல, 7 கொள்கலம் நிறைந்த தங்கமும் வெள்ளியும் நிறைந்து கிடந்தன. அதிர்ந்து போனார்கள் மக்கள். அதிர்ச்சி கடும் கோபமாக மாறியது. கொல்லுடா அவனை என்றும் சொல்ல முடியாது, இறந்து விட்டான். அதனால் இந்த மோசடிக்காரனை அடக்கம் செய்யக்கூடாது, தூக்கு பிணத்தை என்று அதை சிலுவையில் அறைந்து ஆத்திரம் குறையும் வரை கல்லால் அடித்து தீர்த்தார்கள் மக்கள். எல்லாம் அடங்கி சில நாள் கழிந்ததும் புதியதொரு மதகுரு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்பொழுது அவரிடம் சீடனாக இணைந்து கொண்டார் சல்மான். இறைஞான தேடல் தொடர்ந்தது. இங்கு ஒரு விஷயம் மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டியுள்ளது. தூய மார்க்கம் தேடி வந்து அக்காலகட்டத்தில் மீதமிருந்த இறை மார்க்கத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார் இள வயதினரான சல்மான். வழிகாட்டி அழைத்துச் செல்ல வேண்டிய தலைமை குருவோ அப்பட்டமான அயோக்கியன் என்று அறிய வந்ததும் அந்த தனி நபரையும் அவனது ஒழுக்க கேட்டையும் தான் அவர் வெறுத்தாரே தவிர கள்ளகுரு செய்த மோசடிகளுக்கு அவர் பின்பற்றிய மார்க்கம் பொறுப்பேற்காது என்பதை அறிந்து உணரும் புத்திசாலித்தனம் இருந்தது சல்மானுக்கு. ஆனால் இன்று பலருக்கும் இஸ்லாத்தையும் தனிநபர் ஒழுக்கத்தையும் இணைத்து குழப்பிக் கொள்ளும் பேதமை நிறைய மிச்சம் இருக்கிறது. புதிய மதகுரு மிகவும் இரையச்சம் உள்ள கடுமையான துறவி. மறுமை வாழ்வே இலக்கு, இரவும் பகலும் இடைவிடாது இறை வழிபாடு என்று வாழ்பவராக இருந்தார் அவர். சல்மானுக்கு அவர் மீது எக்கச்சக்க அன்பும் பாசமும் ஏற்பட்டு விட்டது. அவரிடம் நீண்ட காலம் தங்கியிருந்தார். முதுமை அந்த மதகுருவை மெதுமெதுவே ஆட்கொள்ள ஒரு நாள் இறுதி தருணத்தை அடைந்தார் அவர். கவலையுடன் அவரை பார்த்தவாறு அமர்ந்திருந்தார் சல்மான். அடுத்து என்ன செய்வது, யாரிடம் செல்வது என்ற கவலை. தலைமை குருவே, அல்லாஹுவின் ஆணைப்படி இறுதி தருணம் தங்களை நெருங்கிவிட்டது. உங்களிடம் கொண்டிருந்த அன்பும் ஈடுபாடும் போல் எனக்கு எவரிடமும் இருந்ததில்லை. தங்களுக்கு பிறகு நான் யாரிடம் செல்வது? யாரை தாங்கள் பரிந்துரைப்பீர்கள்? மகனே, என்னை போல் வாழ்பவர் இக்காலத்தில் யாரும் இருப்பதாக தெரியவில்லை, ஒரே ஒருவரை தவிர. அவர் மோசூல் எனும் ஊரில் வசிக்கிறார். வழி பிறழாமல் மாறாமல் நேரான இறை வழியில் வாழ்பவர் அவர். அவரிடம் செல். மதகுருவின் மூச்சு அடங்கியது.
அழுதுவிட்டு வருத்தப்பட்டு விட்டு நல்லடக்கம் முடிந்ததும் மோசூலுக்கு எப்படி போகணும் என்று வழிகேட்டு கிளம்பினார் சல்மான். மோசூல் ஈராக்கில் உள்ள நகரம். சிரியாவிலிருந்து ஏறத்தாழ 700 கிலோமீட்டர் தொலைவு. இறைஞான தேடல் தொடர்ந்தது. மோசூலை அடைந்தவர் தாம் நாடி வந்த மதகுருவை தேடி பிடித்தார். தம் கதையை நிதானமாக எடுத்துச் சொல்லி இறந்து போன குரு தங்களை பரிந்துரைத்தார். தூய இறை வழிமுறைப்படி வாழ்பவர் நீங்கள் என்று குறிப்பிட்டார். மறுக்காமல் என்னை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிவா என்று அரவணைத்துக் கொண்டார் அவர். இவரும் இறந்து போன முன்னவரை போலவே பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறப்பானவர். இறை வழிபாடும் இறை பாடமும் பயில ஆரம்பித்தார் சல்மான். இறை விதி இதுவும் நீண்ட காலம் தொடரவில்லை. இந்த பாதிரியும் வாழ்வின் கடைசி தருணத்தை அடைந்தார். மரண படுக்கையில் இருந்தவரிடம், உங்களுக்கு அல்லாஹ் நிர்ணயித்த நேரம் வந்துவிட்டது. என் கதையை அறிந்தவர் தாங்கள். அடுத்து நான் யாரிடம் செல்வது என்று தயவு செய்து பரிந்துரையுங்கள் என்று கவலையுடன் நின்றார் சல்மான். மகனே, எனக்கு தெரிந்து எங்களைப் போல் வாழ்பவர் ஒருவர்தான் இருக்கிறார். நுசைஃபீன் என்ற ஊரில் வசிக்கிறார் அவர் என்று சொல்லிவிட்டு இறந்து போனார் மோசூல் மதகுரு. அவரை நல்லடக்கம் செய்துவிட்டு மூட்டையை கட்டிக்கொண்டு நுசைஃபீனை நோக்கி கிளம்பினார் சல்மான். இறைஞான தேடல் தொடர்ந்தது. அரபியில் நுசைஃபீன் என்றும் அராமிக்கில் நிசிஃபீஸ் என்றும் அழைக்கப்படும் நகர் துருக்கியில் உள்ளது. மோசூல் நகரிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தூரம். அங்கு வந்து சேர்ந்தார் சல்மான். தாம் தேடி வந்த மதகுருவை கண்டுபிடித்து தம்மை பற்றி முழு கதையையும் சொன்னார். மோசூலில் இருந்த பாதிரி இவரை பரிந்துரைத்ததை பற்றி சொல்லி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அன்பாய் சல்மானை சேர்த்து கொண்டார். அவரும் முந்தைய இருவரை போல் தூய இறை பக்தியிலும் வழிபாட்டிலும் இவரும் மிகச் சிறந்தவர். சல்மானுக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் சல்மான் தாம் இளையவரே தவிர அவர் தேடி அடைந்த கிறிஸ்தவ பாதிரிகள் அனைவரும் மிகவும் வயது முதிர்ந்தவர்கள். சில காலம் கழிந்ததும் இந்த பாதிரியும் மரண படுக்கையில் விழுந்தார். மனந்தளரா சல்மான் அடுத்து இவரிடமும் தம்முடைய வழக்கமான கேள்வியை கேட்டார். எனக்கு தெரிந்து தூய இறை வழிபாட்டில் வாழ்பவர் ஒருவர்தான் இருக்கிறார். அவர் இருப்பது ரோமபுரியில் உள்ள அம்மூரியா என்ற ஊரில். இறந்து போனார் பாதிரி. இறைஞான தேடல் தொடர்ந்தது. அம்மூரியா வந்து சேர்ந்த சல்மான் பாதிரியை சந்தித்தார். இவரிடமும் துவக்கத்திலிருந்து தம் கதையை சொன்னார். சேர்த்து கொண்டார் பாதிரி. இந்த பாதிரியும் முந்தைய மூவரை போல் பக்தி சிரத்தையாய் இறை மார்க்கத்தை தூய வடிவில் பின்பற்றுபவராய் இருந்தார். சல்மானின் இறை கல்வியும் இறை வழிபாடும் தொடர்ந்தன. இம்முறை கூடவே மற்றொரு பணியும் செய்தார் சல்மான். கிடைத்த அவகாசத்தில் சிறு தொழில் புரிந்து பணம் ஈட்ட அதில் ஓரளவு பணச்செல்வமும் அதை கொண்டு சில கால்நடைகளும் அவருக்கு சேர்ந்தன. முந்தையவர்களைப் போலவே இந்த பாதிரியும் இருந்தார் என்று பார்த்தோம் அல்லவா? அவர்களைப் போலவே இவரும் முதியவர். சில காலம் கடந்ததும் இவரையும் கடைசி தருணம் நெருங்கியது. அடுத்தது என்ன? தமது வழக்கமான கேள்வியை அவரிடம் முன்வைத்தார் சல்மான். ஆனால் இம்முறை இந்த பாதிரியின் பதில் வழக்கம் போல் துவங்கி வித்தியாசமாய் முடிந்தது. மகனே, நீ இதுவரை சேர்ந்து பயின்ற எங்களை போன்ற பாதிரிகள் இக்காலத்தில் யாரும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அரபுகள் மத்தியில் அவர்களிலிருந்து ஒருவர் இறை தூதராக தோன்ற போகும் காலம் நெருங்கிவிட்டது. நபி இப்ராஹிமின் மார்க்கத்தை மீளெழுச்சி பெறச் செய்வார் அவர். சில அடையாளங்களின் மூலம் அவரை நீ அறிந்து கொள்ளலாம். உன்னிப்பாய் சல்மான் கேட்டுக்கொண்டிருந்தார். தோன்ற போகும் இறுதி நபி குறித்து 3 அடையாளங்களை அறிவித்தார் பாதிரி. தாம் பிறந்து வளர்ந்த ஊரிலிருந்து புலம்பெயர்ந்து அவர் வாழப்போகும் ஊர். 2 மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள பேரீச்ச மரத்தோட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும். தமக்கு அன்பளிப்பாக அளிக்கப்படுவதிலிருந்து மட்டுமே அந்த நபி உண்பார். தானமாக ஏதேனும் அளிக்கப்பட்டால் அதை உண்ண மாட்டார். அவரது 2 தோள் பட்டைகளுக்கு இடையே இறுதி நபித்துவத்தின் அடையாளமாய் முத்திரை ஒன்று இருக்கும். முடிந்தால்
அந்த இடத்துக்கு சென்று அவருடன் இணைந்து கொள். உயிர் துறந்தார் பாதிரி. எந்த ஊர் எந்த நாடு என்று சரியாக தெரியாமல் எங்கு செல்வது, யாரை தேடுவது, அம்மூரியாவிலேயே தங்கியிருந்தார் சல்மான். ஒரு நாள் கல்பு குலத்தைச் சேர்ந்த அரபு வணிகர்கள் அம்மூரியாவை அடைந்தனர். நபி தோன்றப் போவது அரபு குலத்தில் என்று பாதிரி சொன்னது நினைவுக்கு வர அந்த வணிகர்களை நோக்கி ஓடினார் சல்மான். தயவு செய்து என்னை அரேபியாவுக்கு அழைத்துச் செல்லுங்கள். என்னிடம் சிறிதளவு பணமும் சில கால்நடைகளும் உள்ளன. அதற்கான கூலியாய் அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு அளித்து விடுகிறேன். அக்காலகட்டத்தில் சாத்தியப்பட்ட உயர் இறை கல்வியை பெற்றிருந்தும் போதும் இது என்று உலக வாழ்க்கையில் முடங்கிவிடாமல் அதுவரை ஈட்டியிருந்த செல்வத்தை மீண்டும் முதலீடாக்கி இறை கல்வியை தொடர ஈட்டிய செல்வம் அனைத்தையும் இழப்பதற்கு ஆயத்தமானார் சல்மான். சல்மான் சொன்னதை கேட்ட அரபு வணிகர்கள் அவரை பார்த்தார்கள். நாம் போகிற ஊருக்கு கூடவே ஒட்டி கொண்டு வர பணம் தருகிறேன் என்கிறார். நாம் என்ன இவரை தலையிலா சுமக்க போகிறோம் என்று மகிழ்ந்து போனவர்கள் தாராளமாய் வரலாம் என்று அவரை சேர்த்து கொண்டனர். இறைஞான தேடல் தொடர்ந்தது. வாதி அல் குர்ரா எனும் ஊரை அடைந்தது பயண குழு. இது சிரியாவின் டமாஸ்கஸ் நகருக்கும் மதினாவுக்கும் இடையில் அமைந்துள்ள ஊர். சல்மானை அதுவரை பொறுப்பாய் அழைத்து வந்த அந்த குழுவினர் தீவினை ஒன்று புரிந்தனர். அந்த ஊரில் இருந்த யூதன் ஒருவனுக்கு சல்மானை அடிமையாய் விற்றுவிட்டு அந்த காசையும் வாங்கி பையில் செருகிக் கொண்டு ஒட்டகம் ஏறி போய்விட்டார்கள். சடுதியில் விதி மாறி போனது. பாரசீக செல்வந்தருக்கு பிறந்து ஏகப்பட்ட வசதியில் வாழ்ந்து கல்வியின் பொருட்டு ஊராய் திரிந்த சல்மான் அவர் அறிந்திராத ஏதோ ஒரு ஊரில் அடிமையாய் ஆகி போனார். வாதி அல் குர்ராவில் நிறைய பேரீச்ச மரங்கள் இருந்தன. நபி வந்து சேரப்போகும் ஊர் இதுதான் போலிருக்கிறது என்று தமக்கு ஏற்பட்ட சோகத்தை மீறி எதிர்பார்ப்பு உருவானது சல்மானுக்கு. அந்த அவலத்திலும் அறிவு தாகத்துடன் காத்திருந்தார். அக்காலத்தில் அடிமை என்றான பின் எஜமானனின் கட்டளைக்கு அடிபணிந்து பணி புரிவதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றுதான் காலத்தை ஓட்டியாக வேண்டும். இப்படியான ஒரு நாளில் அந்த யூத எஜமானின் உறவினன் ஒருவன் வந்து சேர்ந்தான். அவன் நமக்கு நன்கு பரிச்சயமான கோத்திரத்தைச் சேர்ந்தவன். பனு குரைலா கோத்திரம். ஆம், அன்றைய எத்ரிப் நகரில் வசித்து வந்த பனு குரைலாவேதான். ஊருக்கு திரும்பும் போது பரிசு பொருள் வாங்கிச் செல்வது போல் தன் உறவினனிடம் சல்மானை விலை பேசி வாங்கிக் கொண்டு வா போகலாம் என்று அழைத்து கொண்டு கிளம்பினான். புதிய எஜமானனுடன் புறப்பட்டார் சல்மான். அழுத்து களைத்து எச்சிரிபை அடையும் வேளையில் சட்டன கண்கள் விரிந்தன சல்மானுக்கு. 2 மலைகள், அதனிடையே பேரிச்ச தோட்டங்கள் நிறைந்து நின்ற எச்சிரிபை கண்டதும் அம்மூரியாவில் இறந்து போன பாதிரி சொன்னது இதுதான் என்று திடமான நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. புது ஊரில் அடிமை பணி துவங்கியது. அந்த காலகட்டத்தில் தான் அரேபிய தீபகற்பத்தின் மற்றொரு பகுதியில் உலக வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருந்தன. இஸ்லாமிய மீளெழுச்சி ஏற்பட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரச்சாரம் துவங்கி புதிய தோழர்கள், நிறைய எதிர்ப்பு, ஏகப்பட்ட அட்டூழியம் என்று பரபரப்பாகி இருந்தது மக்கா. அரசல் புரசலாய் எத்ரிப் வரை இச்செய்திகள் வந்தடைந்திருந்தாலும் அவற்றை பற்றி எவ்வித விவரமும் தெரியாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று கிடந்தார் சல்மான். கடுமையான வேலைகளை சுமத்தி யூதன் அவரை போட்டு பிழிந்து கொண்டிருக்க தம் எஜமானன் வீட்டை தாண்டி வெளி உலகம் அறியாமல் கிடந்தார் அவர். தம் எஜமானன் வீட்டை தாண்டி வெளி உலகம் அறியாமல் கிடந்தார் அவர். அப்படியான ஒரு நாளில்தான் தனது பண்ணையில் பேரீச்ச மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தான் சல்மானின் யூத எஜமானன். அவனை நோக்கி வேக வேகமாக வந்தான் அவனுடைய உறவினன். முகத்தில் பரபரப்பு, கோபம். அல்லாஹ் பனு ஹைலா கோத்திரத்தினரை அழிப்பானாக. மக்காவிலிருந்து யாரோ ஒருவர் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறாராம். தம்மை இறைத்தூதர் என்று சொல்லிக் கொள்கிறாராம். குபாவில் தங்கி இருக்கிறாராம்.
இவர்களும் புத்தி கட்டு அவரை வரவேற்க அங்கு குழுமியிருக்கிறார்களாம். அப்பொழுது அந்த மரத்தின் மேலே மராமத்து வேலை பார்த்து கொண்டிருந்தார் அமர்ந்திருந்த யூதனின் அடிமை சல்மான். வந்தவன் சொன்ன செய்தி அவர் காதிலும் தெளிவாய் விழுந்தது. அடுத்த நொடி அவரது உடம்பெல்லாம் சூடாகி நடுங்க ஆரம்பித்து விட்டது. உவமையெல்லாம் இல்லை, மெய் நடுக்கம். நடுங்கிய நடுக்கத்தில் எங்கே தொப்பென்று தாம் எஜமானன் தலையிலேயே விழுந்து விடுவோமா என்று பயந்து போய் சமாளித்துக் கொண்டு அவசரமாக மரத்திலிருந்து இறங்கிவிட்டார் அவர். செய்தியின் தாக்கமும் ஆச்சரியமும் மகிழ்வும் கலந்து போய் அதை மீண்டும் ஊர்ஜிதம் செய்து கொள்ள வந்தவனிடம், இப்பொழுது நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று கேட்டார். பல்லார் என்று அடிமைக்கு அடி விழுந்தது. எஜமானன் தான் அடித்தான். அவனை பொறுத்தவரை செய்தியே சோகச் செய்தி. இதில் அடிமையின் துடுக்குத்தனம் வேறா? என்ன ஆச்சு உனக்கு? திரும்பி போய் ஒழுங்கா மரியாதையை உன் வேலையை பார் என்று கத்தினான். தடவிக்கொண்டே, ஒன்றுமில்லை, ஆவலாய் இருந்தது, அறிந்து கொள்ளவே கேட்டேன் என்று அங்கிருந்து அகன்றவர், ஆகா, எத்தனை ஆண்டு காத்திருப்பு இது, இதோ கண்ணுக்கு எட்டும் தொலைவில் நிஜம் என்று மாலை நேரத்துக்காக காத்திருக்க ஆரம்பித்தார். மாலை வந்ததும் தாம் சேர்த்து வைத்திருந்த உலர்ந்த பேரிச்சம் பழங்கள் சிலவற்றை எடுத்துக்கொண்டார் சல்மான். நபி அவர்கள் தங்கி இருந்த இடத்தை விசாரித்து அறிந்து வேகமாய் வந்து சேர்ந்தார். பார்த்தார், கண்ணாறு பார்த்தார். இவர்தானா அவர்? அம்மூரியா பாதிரி சொன்னதை போல் தம் ஊரிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார். முதல் அடையாளம் சரியே. தங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன். தாங்கள் இறைபக்தி நிறைந்தவர்கள் என்று சொன்னார்கள். ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டு ஏழை தோழர்களுடன் இங்கு வந்துள்ளதாக அறிந்தேன். என்னிடம் உள்ள இந்த பழங்களை தங்களுக்கு தானமாக அளிக்க விரும்புகிறேன். பிறரை விட தாங்களும் தங்கள் தோழர்களும் இதன் தேவை நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். தாம் எடுத்து வந்திருந்த பழங்களை நபி அவர்களின் முன் வைத்தார் சல்மான். தம் அருகில் இருந்த தோழர்களிடம் உண்ணுங்கள் என்று கூறிய நபி அவர்கள் அவற்றை தொடவில்லை. தமக்குள் சொல்லிக் கொண்டார் சல்மான். இரண்டாம் அடையாளத்தின் ஒரு பகுதி சரியே. அடுத்த சில நாட்கள் தனக்கு உணவாய் அளிக்கப்பட்ட பேரிச்சம் பழங்களிலிருந்து சிறிதாய் சேர்க்க ஆரம்பித்தார். ஒரு நாள் மீண்டும் நபி அவர்களை சென்று சந்தித்தார் சல்மான். இதனிடையே நபி அவர்களும் குபாவிலிருந்து மதீனா வந்து விட்டார்கள். சென்ற முறை நான் தானமாய் அளித்ததை தாங்கள் உண்ணவில்லை என்பதை கவனித்தேன். இதோ இது தங்களுக்கு என்னுடைய அன்பளிப்பு. நான் தங்களை உபசரிக்க விரும்புகிறேன் என்று பேரிச்சம் பழங்களை அளித்தார் சல்மான். அதை ஏற்றுக்கொண்ட நபி அவர்கள் தாமும் சிலவற்றை சாப்பிட்டு தம் தோழர்களுக்கு அளித்தார்கள். தமக்குள் சொல்லிக் கொண்டார் சல்மான். இரண்டாம் அடையாளத்தின் மறுபகுதியும் சரியே. சில காலம் கழிந்தது. ஒரு நாள் தோழர் ஒருவர் இறந்துவிட அவரை நல்லடக்கம் செய்வதற்கு ஜன்னத்துல் ஃபக்கீ மையவாடியில் தோழர்களுடன் வந்திருந்தார்கள் நபி அவர்கள். சல்மானும் வந்தார். நபி அவர்கள் ஓரிடத்தில் அமர்ந்திருந்தார்கள். இடுப்பில் ஒரு ஆடை, மேலே ஒரு ஆடை. நபி அவர்களை சுற்றி கொண்டு பின்னால் சென்றார் சல்மான். அம்மூரியா ஃபாதிரி கூறிய மூன்றாம் அடையாளம் தென்படுகிறதா என்று பார்க்க ஆவல். தம்மை சல்மான் நோட்டமிடுவதை கண்ட நபி அவர்களுக்கு அவர் தேடுவது என்ன என்று புரிந்துவிட்டது. தமது மேலங்கியை அவர்கள் இலேசாக தளர்த்த முதுகில் இரு தோள் பட்டைகளுக்கு இடையே இறுதி நபித்துவத்தின் அடையாளமான மச்சத்தை கண்டார் சல்மான். இம்முறை தமக்குள் பேசிக் கொண்டிருக்கவில்லை. நபி அவர்களை அண்மி விம்ம ஆரம்பித்து அப்படியே சரிந்தார். உடனே அவரை தூக்கினார்கள். நபி அவர்கள், என்ன ஆயிற்று உனக்கு என்று விசாரித்தார்கள். சொன்னார், ஆரம்பத்திலிருந்து துவங்கி இறை கல்வியை தேடித்தான் அலைந்த தன் வாழ்க்கை பயணத்தை முழுவதுமாக சொன்னார். தம் தோழர்களை அழைத்து அவர்களிடமும் அதை சொல்லச் சொன்னார்கள். நபி அவர்கள் இஸ்லாத்தினுள் நுழைந்தார் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நீர் அடிமை தலையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் சல்மான் என்று தெரிவித்தார்கள் நபி அவர்கள். அக்காலத்தில் அடிமையாய் இருப்பவர் விடுதலை அடைவது என்றால் ஒன்று எஜமானனாய் பார்த்து விடுவிக்க வேண்டும், அல்லது எஜமான் விதிக்கும் கிரயத்தை அளிக்க வேண்டும். ஓர் அடிமை தனது விடுதலைக்கான கிரயம் அளிப்பது அரபு மொழியில் முகாத்தஃபா எனப்படும். நபி அவர்கள் விடுதலை பற்றி தெரிவித்ததும் உடனே தம் எஜமானனிடம் தனது விடுதலைக்கான கிரயம் என்னவென்று விசாரித்தார் சல்மான்.
இலேசில் அவரை விடுவதாயில்லை யூதன். எனவே 300 பேரிச்ச மரம் 40 ஊக்கியா தங்கம் கொடுத்து விட்டால் போதும், உனக்கு விடுதலை என்றான் அவன். ஓர் அடிமைக்கு சற்றும் சாத்தியப்படாத மிக பெரும் கிரயம். அத்தனை மரத்திற்கும் தங்கத்திற்கும் எங்கு செல்வது? நபி அவர்களிடம் வந்து செய்தியை சொன்னார். உங்களின் சகோதரருக்கு உதவுங்கள் என்று தம் தோழர்களிடம் கூறினார்கள் நபி அவர்கள். சல்மான் ஓர் அடிமை, வெளிநாட்டுக்காரர். அவரை உங்களின் சகோதரர், அவருக்கு உதவுங்கள் என்று நபி அவர்கள் கூறியதும் உடனே காரியத்தில் இறங்கினார்கள் தோழர்கள். ஒருவர் 30 பேரிச்சின் கன்றுகளை அன்பளிப்பாய் அளித்தார், மற்றொருவர் 20, இன்னொருவர் 15 என்று ஆளாளுக்கு தங்களால் இயன்ற உதவியை செய்ய சிறிது சிறிதாக 300 கன்றுகள் சேர்ந்து விட்டன. சகோதரனுக்கு உதவி என்றால் வரிந்து கட்டி தோள் கொடுத்திருக்கிறார்கள் தோழர்கள். நாடு, இனம், நிறம், மொழி, அந்தஸ்து, குலம், கோத்திரம், உயர்வு, தாழ்வு போன்ற வேற்றுமைகளில் மூழ்கி கிடந்தவர்கள் இஸ்லாம் எனும் வாழ்க்கை நெறியை ஏற்றதன் பின் பழைய பண்புகளுக்கு நேர்மாறாய் ஆகி போனார்கள். ஒற்றை களிமா நெஞ்சில் ஊடுருவி புகுந்து நிகழ்த்திய நிஜ அதிசயம் அது. நிலத்தில் குழி தோண்டி கன்றுகளை நடுவதற்கு தயார் செய்து விட்டு என்னிடம் வந்து சொல், நானே என் கையால் இவற்றை நடுவேன் என்றார்கள் நபி அவர்கள். தோழர்களின் உதவியுடன் கிடுகிடுவென்று 300 குழிகள் தயாராகின. நபி அவர்களிடம் சென்று சொல்ல தாமே தம் கையால் அனைத்து மரக்கன்றுகளையும் நட்டார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்நிகழ்வுகளை பின்னர் ஒரு காலத்தில் விவரித்த சல்மான் ஆச்சரியமுடன் அறிவித்த செய்தி பதிவாகியுள்ளது. அல்லாஹுவின் மீது ஆணையாக கூறுகிறேன், அந்த 300 மரக்கன்றுகளில் ஒன்று கூட பட்டு போகவில்லை. அனைத்தும் செழித்தோங்கி வளர்ந்தன. அவற்றை தமது விடுதலைக்கான முதல் பகுதியாக எஜமானனிடம் அளித்தார் சல்மான். அடுத்து தங்கம். ஒரு நாள் நபி அவர்களிடம் முட்டை அளவிற்கான தங்கத்தை யாரோ அளித்தார்கள். உடனே நபி அவர்களை விசாரித்தது, சல்மானின் விடுதலை என்னவானது? பெற்ற பிள்ளைகளைப் போல் தம் தோழர்கள் மீது அன்பும் பாசமும் கரிசனமும் கொண்டிருந்தவர் அந்த மாமனிதர். வரவழைக்கப்பட்டார் சல்மான். தங்கத்தை அளித்தார்கள் நபி அவர்கள். 40 உக்கியா அளவிற்கான தங்கத்தை கேட்டிருக்கிறான் எஜமானன். இது சிறிய அளவாக இருக்கிறது, எப்படி சரிவரும் என்று கவலைப்பட்டார் சல்மான். அதை நபி அவர்களிடமே தெரிவித்து விட்டார். எடுத்துச் செல் சல்மான், அல்லாஹ் இதை உனக்கு போதுமானதாக ஆக்கி வைப்பான் என்ற உறுதியான பதில் நபி அவர்களிடமிருந்து வந்தது. நேரே எஜமானனிடம் வந்தார். இந்தா நீ கேட்ட தங்கம் என்று அழைத்தார். அளவிட்டு பார்த்தான் யூதன். சரியாக 40 உக்கிய அளவு இருந்தது. அது உனக்கு என்னிடமிருந்து விடுதலை, போகலாம் நீ என்று அனுமதித்தான் அவன். விடுதலை காற்றை நீட்டி இழுத்து சுவாசித்தார் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எத்தனை ஆண்டு, எத்தனை பயணம், எத்தகு அலைச்சல்! வேட்கையுடன் அவர் தேடி தேடி அலைந்த பயணம் முடிவுக்கு வந்தது. இப்பொழுது யாதொரு தடையுமின்றி முழு வீச்சில் துவங்கியது அவரது இஸ்லாமிய கல்வி, உலகின் தலை சிறந்த ஆசிரியரிடமிருந்து. பிற்காலத்தில் ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி தோழர்களை பற்றி சொல்லுங்களேன் என்று ஆர்வமுடன் கேட்டார்கள் மக்கள் சிலர். சில தோழர்களை பற்றியும் அவர்களது முக்கியமான சிறப்பு தகுதிகளை பற்றியும் சொல்லிக் கொண்டே வந்தார் அலி. சல்மானை பற்றி தெரிவியுங்கள் என்றார்கள். அவரா? கடலளவு ஞானம் கொண்டவர். அவரது ஞானத்தின் ஆழம் அளவிட முடியாது. அவர் அஹ்லுல் பைத், எங்களைச் சேர்ந்தவர் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சல்மானை பற்றி கூறியதற்கு காரணம் இருந்தது. அந்த விவரம் அறிய அகழி வரை செல்ல வேண்டும். அகழிப்போர் என்று பெயர் பெற்றுவிட்ட கூட்டணி படையினருக்கு எதிரான முஸ்லிம்களின் போரில் அகழிக்கு காரணம் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மதினாவை நோக்கி திரண்டு வரும் எதிரிகளின் கூட்டணியை எப்படி எதிர்கொள்வது, மதினாவை எப்படி தற்காப்பது என்று தம் தோழர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார்கள் நபி அவர்கள். மிகவும் இக்கட்டான சூழ்நிலை அது. அப்பொழுதுதான் அரபியர்கள் அறிந்திராத அந்த புது யுக்தியை முன்மொழிந்தார் சல்மான் அல் ஃபாரிசி. பாரசீகர்களின் தற்காப்பு போர் முறை அது. அந்நாட்டைச் சேர்ந்த சல்மான் அதை நன்றாக அறிந்திருந்தார். பரந்த நிலப்பரப்பில் போரிட்டு பழகியிருந்த அரபியர்களுக்கோ இந்த திட்டம் புதியது. அதன் பலனும் தற்காப்பு அம்சமும் அவர்களுக்கு உடனே பிடித்து போயின.
தவிர மதீனா நகரின் அமைப்பும் அதற்கு உகந்ததாய் இருந்தது மற்றொரு காரணம். மதீனாவின் கிழக்கு பகுதியில் வக்கீம் எனும் எரிமலை குன்று வெகு தூரத்திற்கு நீண்டிருந்தது. மேற்கே அதேபோல் மற்றொரு எரிமலை வஃபரா, தெற்கே வெகு அடர்த்தியான பேரீச்சி தோட்டங்கள். தோட்டங்களை தாண்டி பனு ஹுரைலா யூதர்களின் குடியிருப்புகள், அவற்றிற்கு கோட்டை சுவர் அரண். பனு ஹுரைலா யூதர்கள் அச்சமயத்தில் முஸ்லிம்களுடன் நல்லிணக்க உடன்படிக்கை செய்திருந்தனர். அதைத்தான் பின்னர் இப்போரின் முக்கிய தருணத்தில் அவர்கள் காற்றில் பறக்க விட்டனர். இவ்விதம் 3 திசையிலும் இயற்கை அரண் அமைந்திருந்தது மதீனாவுக்கு. ஆக வடக்கு பகுதியிலிருந்து மட்டுமே எதிரிகள் உள்ளே நுழைய முடியும் என்பதால் அங்கு அகழி தோண்டும் வேலை உடனே ஆரம்பமாகியது. 3000 தோழர்கள் இப்பணியில் இறங்க அவர்களை 10 பேர் கொண்ட குழுவாக பிரித்து ஒவ்வொரு குழுவும் 40 கெஜம் தோண்ட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் நபி அவர்கள். ராப்பகலாக போர்க்கால நடவடிக்கை தொடர மளமளவென்று உருவானது அகழி. பணியை பகிர்ந்தளிக்க இவ்விதம் குழி பிரிக்கும் போதுதான் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருந்த முஹாஜிர்கள் கூறினார்கள், சல்மான் எங்களவர். மதீனத்து அன்சாரிகள் போட்டியிட்டார்கள். இல்லை இல்லை, அவர் எங்களவர், எங்களது அணியில் இருப்பார் அவர். இவற்றை செவியுற்ற நபி அவர்கள் அந்த பாச போட்டிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். சல்மான் முஹம்மதின் குடும்பத்தைச் சேர்ந்தவர், சிறப்பான முற்றுப்புள்ளி. எத்தகைய பெரும் பேறு இது! உலகில் எத்தகைய உன்னதம் இது! இதைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறக்காமல் குறிப்பிட்டார்கள். சல்மான் பெற்ற பெருமை அது மட்டுமன்று, மற்றொரு முறை அவன்தான் கல்வி அறிவில்லாத அரபு மக்களிலிருந்து ஒருவரை தன் தூதராக தேர்ந்தான். அம்மக்கள் வெளிப்படையான வழிகேட்டில் உழன்றிருந்தனர். இத்தூதர் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி கற்பித்து அவர்களை தூய்மையாக்கி அவர்களுக்கு வேதத்தோடு ஞானத்தையும் கற்பிக்கிறார். இவருடன் சேர்ந்திருக்கும் இவரது சமகாலத்தவருக்கும் இவர்களுடன் சேராத பிற்காலத்தவர்களுக்காகவும் இவரை தூதராக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அவன் யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன் என்று வசனம் ஒன்றை அருளினான் அல்லாஹ். சூரத்துல் ஜும்ஆவின் 2 மற்றும் 3வது வசனங்கள் அவை நபி அவர்களுக்கு அருளப்பட்ட நேரத்தில் அவர்கள் அருகில் அபு ஹுரைரா, சல்மான் அல் ஃபாரிசி மற்றும் சில தோழர்கள் அமர்ந்திருந்தனர். அல்லாஹுவின் தூதரே, இவர்களுடன் சேராதவர்களுக்காகவும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே, அவர்கள் யாவர் என்று கேட்டார் அபு ஹுரைரா. சற்று நேரம் அமைதியாக இருந்த நபி அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக அபு ஹுரைரா கேட்டதும் விளக்கம் அளித்தார்கள். தம் கையை சல்மான் மீது போட்டு, ஈமானிய அறிவு என்பது அத்துறையாவில் இருந்தாலும் இவரது மக்கள், அதாவது பாரசீகர்கள் அதை தேடி பெறுவார்கள் என்று விளக்கம் அளித்தார்கள் நபி அவர்கள். அத்துறையா என்பது ஒரு நட்சத்திரத்தின் பெயர். ஞானம் என்பது எட்டாத தொலைவில் இருந்தாலும் அதை தேடி பெறுவார்கள் பாரசீகர்கள் என்ற உவமைக்கு சல்மான் அல் ஃபாரிசி சாட்சியாக அமர்ந்திருந்தார். அங்கு மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த முஹாஜிர்களுக்கும் மதீனத்து அன்சாரிகளுக்கும் இடையே சகோதர உறவை ஏற்படுத்தி இருந்தார்கள் நபி அவர்கள் என்று முந்தைய அத்தியாயங்களில் பார்த்தோம் இல்லையா? அதன்படி அடிமை தலையிலிருந்து விடுதலை அடைந்த சல்மானுக்கும் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே சகோதர உறவு ஏற்பட்டு போயிருந்தது. ஒரு நாள் அபூதர்தாவை சந்திக்க வந்தார் சல்மான். அங்கு அபூதர்தாவின் மனைவி ஆடை அலங்காரங்களில் சிரத்தை எடுத்துக் கொள்ளாமல் எளிமையிலும் எளிமையாக இருந்ததைக் கண்டு அவருக்கு ஆச்சரியம். ஏன் இப்படி என்று கவலையுடன் விசாரித்தார் சல்மான். உங்கள் சகோதரர் அபூதர்தா இவ்வுலக சொகுசை விரும்புவதில்லை என்று பதிலளித்தார் உம்மு தர்தா. சற்று நேரத்தில் அங்கு வந்தார் அபூதர்தா. உணவு தயாரானது. அதை அக்கறையாய் சகோதரர் சல்மானுக்கு பரிமாறிவிட்டு அமைதியாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அபூதர்தா. தாம் மட்டும் உண்ணவில்லை, இருவருக்கும் போதுமான உணவு இல்லையோ என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்க வேண்டும் சல்மானுக்கு. இருப்பது ஒற்றை பேரிச்சம்பழம் என்றாலும் அதை பீத்து பகிர்ந்து உண்பவர்கள் அவர்கள் எனும் போது தாம் மட்டும் எப்படி தனியாய் சாப்பிடுவார்?
நீங்களும் என்னுடன் சேர்ந்து உண்ணுங்கள் என்றார் சல்மான். இல்லை, நீங்கள் உண்ணுங்கள், நான் இன்று நோன்பு நோற்றுள்ளேன் என்று வேறு வழியில்லாமல் காரணத்தை கூறினார் அபூதர்தா. கடமையல்லாத உபரி நோன்பு அது. நீங்கள் என்னுடன் உண்ணாவிட்டால் நானும் உண்ணப் போவதில்லை. சல்மானின் திட்டவட்டமான பதிலால் விருந்தோம்பலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய கட்டாயம் அபூதர்தாவுக்கு ஏற்பட்டு போனது. தமது நோன்பை முறித்து கொண்டு சல்மானுடன் உணவு உண்டார்கள், பருகினார்கள், அளவலாவினார்கள். இரவு வந்தது. அன்று தம் சகோதரர் வீட்டிலேயே தங்கினார் சல்மான். உறங்கச் சென்றார்கள். இரவின் சிறு பகுதி கழிந்தது. அபூதர்தா எழுந்து இரவில் தொழும் ஒவ்வொரு தொழுகைக்கு தயாரானார். அதை கண்ட சல்மான், உறங்குங்கள் அபூதர்தா என்று தடுத்து விட்டார். மேலும் சிறு பகுதி கழிந்தது. சரி, இப்பொழுதாவது தொழலாம் என்று எழுந்தார் அபூதர்தா. மீண்டும் அவரை தடுத்து உறங்க வைத்தார் சல்மான். ஏறக்குறைய இரவின் கடைச்சாம நேரம். இப்பொழுது சல்மான் அபூதர்தாவை எழுப்பினார். இருவரும் தொழுதனர். தொழுது முடித்த பின், உம் இறைவனுக்கு உம்மீது உரிமையுண்டு, உமது ஆன்மாவுக்கு உம்மீது உரிமையுண்டு, உம் குடும்பத்தினருக்கும் உம்மீது உரிமையுண்டு. எனவே அவரவர் உரிமையை முறைப்படி நிறைவேற்றுங்கள் அபூதர்தா என்று உபதேசம் புரிந்தார் சல்மான். அதன் பின் நபி அவர்களை சந்தித்த அபூதர்தா நடந்தவற்றை விவரித்து விளக்கம் கேட்க சல்மான் உண்மை உரைத்தார் என்றார்கள் நபி அவர்கள். இவ்வாறு ஆழ்ந்த இறை ஞானத்துடன் விளங்கிய சல்மான் அல் ஃபாரிசிக்கு வீரம் உவரைப்பாடமாய் ஆகிவிடவில்லை. இறை வழியில் அறப்போர் என்பது எத்தகைய கட்டாய கடமை என்பதை அவரும் தோழர்களும் மிக தெளிவாய் அறிந்திருந்தனர். அதற்கான தருணங்களிலெல்லாம் களத்தில் வீர பவனி வந்திருக்கின்றனர். ஆனால் வாழ்வோ சாவோ அனைத்தும் அல்லாஹுவுக்கே என்ற உயர்வான நிலையும் பக்குவமும் மனதில் ஆழ பதிந்து அவர்களது இயல்பாகவே ஆகிவிட்டதால் எந்த நிலையிலும் அவர்களது பணிவும் அடக்கமும் மட்டும் அவர்களை விட்டு விலகவில்லை. பகட்டாரவாரம், செருக்கு என்ற வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் மத்தியில் மறைந்தே போய்விட்டன. உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த பொழுது பாரசீகத்தின் மத்தாயின் நகரை சஅத் பின் அபிபக்காஸ் தலைமையில் முஸ்லிம்கள் படை தாக்கியது. மன்னன் குஸ்ரோ மத்தாயின் நகரை பாரசீகத்தின் தலைநகராய் அமைத்திருந்தான். எனவே அது அவர்களுக்கு மிக முக்கிய நகரம். பாரசீகர்களுக்கு எதிராய் நிகழ்ந்த பல யுத்தங்களில் கலந்து கொண்டு போர் நடைபெறும் முன் அந்த பாரசீகர்களை இஸ்லாத்தை நோக்கி அழைப்பது சல்மான் அல் ஃபாரிசியின் முக்கிய பணியாய் இருந்திருக்கிறது. ஹிந்தா எனும் ஊரிலிருந்து கிளம்பிய முஸ்லிம்களின் படையில் தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார் சல்மான். தளபதி என்றதும் நமது மனக்கண்ணில் ஒரு பிம்பம் ஓடுமே, அத்தகைய எதுவும் இல்லை. ஒரு சாதாரண போர் வீரருடன் அவரது கோவேறு கழுதையில் எனக்கும் இடம் கொடேன் என்பது போல் ஏறி அமர்ந்து கொண்டார். அப்படி அமர்ந்து பயணித்து மத்தாயின் நகரை அடைந்தார் தளபதி. அவரது கையில் இருந்த கொடியை நாங்கள் ஏந்து கொள்கிறோம், தாருங்கள் என்று மற்றவர்கள் கேட்ட போதும் தரவில்லை சல்மான். எந்த சிறு பொறுப்பும் பெரும் பொறுப்பு அவருக்கு. தாமேதாம் அதை ஏந்தியிருந்தார். கடுமையான போர் நடைபெற்று இறுதியில் மத்தாயின் நகரை முஸ்லிம்கள் வெற்றிகரமாய் கைப்பற்றினர். பிறகு திரும்பும் பொழுதும் வெற்றி களிப்பு மமதை எதுவும் இன்றி அதே வீரருடன் அதே போல் கழுதையில் தொடர்ந்தது அவரது பயணம். இத்தகு தோழர்களை என்ன செய்வார் உமர்? மத்தாயின் நகரின் ஆளுநர் பதவியை சல்மான் அல் ஃபாரிசுக்கு அளித்தே தீருவது என்று உமர் அவர் பின்னால் நிற்க ஆரம்பித்தார். மாட்டவே மாட்டேன் என்று அடம் பிடித்தார் சல்மான். இருவருக்கு தலைவனாக இருப்பதா, மண்ணை தின்று வாழ்வதா என்று என்னிடம் கேட்டால் மண்ணை தின்று வாழ்வதே மேல் என்று சொல்வேன் என்று பதவியை வெறுத்து மறுத்து ஓடியிருக்கிறார். ஆனால் உன்னை போன்றவர்களே மக்களை ஆள்வதற்கு சகல அருகதையும் உள்ளவர்கள் என்று உமர் ஒரு கட்டத்தில் அவரை மடக்கிவிட்டார். கடமையை செய்ய வேண்டும் எனும் ஒரே காரணத்துக்காக உலக இச்சை, பதவி ஆசை என்பதெல்லாம் எதுவுமே இன்றி பதவியை ஏற்றார் சல்மான் அல் ஃபாரிசி. 30,000 குடிமக்களுக்கு ஆளுநர் என்ற பதவி அவரை அடைந்தது. ஆண்டுக்கு 5,000 திரகம் ஊதியம். தவிர முதல் 2 ஹலிஃபாக்களின் ஆட்சியின் போது இஸ்லாமிய ஆட்சி விரிவடைந்து செல்வம் பெருக ஆரம்பித்த போது
அவற்றையெல்லாம் மக்களுக்கு பங்கிட்டு அளித்த வகையில் அவரது பங்காக கிடைத்த தொகை ஆண்டுக்கு 4000 6000 திரகம். இவ்வாறு கை நிறைய செல்வம் அவரை அடைந்தது. பாரசீகத்தின் வசதிமிக்க குடும்பத்தில் பிறந்து தம் இளவயதில் அனைத்து சொகுசும் அனுபவித்து வாழ்ந்து அறிவு தேடல் என்று சுற்றி சுற்றி அனைத்தையும் இழந்து அடிமையாய் கிடந்து இந்நிலை வாழ்க்கையாய் வாழ்ந்தவருக்கு இறுதியில் செல்வம் அவரது வாசலில் வந்து கொட்ட அவர் செய்த முதல் காரியம் என்ன? பெரும் விந்தை. தமக்கென கிடைத்த ஆயிரக்கணக்கான திரகத்தை அப்படியே முழுக்க முழுக்க அள்ளி ஏழைகளுக்கு தந்து விட்டார். தனக்கென அவர் வைத்திருந்தது ஓர் ஆடை, பயணம் செய்ய ஒரு கழுதை, உணவு என ரொட்டி, அவ்வளவுதான். அப்படியானால் குடும்பத்தை காப்பாற்ற என்ன செய்தார் என்று கேள்வி எழுமல்லவா? அது மேலும் விந்தை. கூடை பின்னி விற்று அதில் வரும் வருமானத்தில் குடும்பம் நடத்தி இருக்கிறார் ஆளுநர். ஈச்ச ஓலைகளை ஒரு திரகத்திற்கு வாங்கி அதை பின்னி 3 திரகத்திற்கு விற்பனை. அதில் 1 திரகம் மீண்டும் ஓலை வாங்க முதலீடு, 1 திரகம் குடும்பத்தை பராமரிக்க, மீதம் 1 திரகம் அதுவும் தானம். நான் இப்படி வாழ்வதை உமர் ஹத்தாப் தடுத்தாலும் கேட்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டு வாழ்ந்திருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்பது நமக்கு வேண்டுமானால் நியதியாக இருக்கலாம். அவரோ அனைத்தையும் தானம் அளித்து விட்டு மீதமிருந்ததில் வாழ்க்கையை கழித்திருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கை என்று இல்லாமல் அவரது பொது வாழ்க்கையும் விளக்கின்றியே இருந்திருக்கிறது. ஒரு நாள் சல்மான் சாலையில் நடந்து சென்ற போது ஷாம் நாட்டிலிருந்து வந்திருந்த பயணி ஒருவர் அவரை கவனித்தார். பயணியிடம் பேரிச்சம்பழம், அத்திப்பழம் நிரம்பிய சுமை இருந்தது. நெடுந்தூரம் வந்த பயண களைப்பில் இருந்த அந்த வழிப்போக்கர் சல்மானை பார்த்துவிட்டு யாரோ ஒரு ஏழை போலிருக்கிறது என்று நினைத்து விட்டார். இறக்கப்பட்டவர் அவருக்கும் உபகாரம், தனக்கும் உதவி என்று தம் சுமையை தூக்கும் கூலியாளாக அவரை உதவிக்கு அழைத்தார். சரி என்று ஏற்றுக்கொண்டு மூட்டையை தூக்கி தோளில் சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார் ஆளுநர். வழியில் அவரை சந்தித்த மக்கள் அமீருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார்கள். சிலர் அவரிடமிருந்து மூட்டையை வாங்கி தாங்கள் சுமக்க ஓடி வந்தார்கள். அதிர்ந்து விட்டார் ஷாம் நாட்டு பயணி. எனது மூட்டையை சுமக்கும் கூலியால் மதாயின் நகரின் ஆளுநரா? மிகவும் மன்னியுங்கள் என்று மூட்டையை வாங்கிக் கொள்ள எத்தனிக்க அதற்கெல்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை சல்மான். அதெல்லாம் முடியாது. முதலில் நாம் பேசிக்கொண்டபடி நீ சொன்ன இடத்தில்தான் சுமையை இறக்குவேன் என்று வேலையை முற்றிலுமாய் செய்து முடித்து விட்டுத்தான் திரும்பினார். என்ன சொல்வது? இதையெல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் படித்து பெருமூச்சு விட வேண்டியதுதான். ஆட்சி அதிகாரத்தில் இச்சை இல்லை என்பது ஒரு புறம் இருக்கட்டும், தாம் அதை சுமப்பதையே வெறுத்திருக்கிறார் சல்மான் அல் ஃபாரிசி. ஒருவர் அவரிடம் நீங்கள் ஏன் ஆட்சி பொறுப்பை வெறுக்கிறீர்கள் என்று கேட்டபோது அதை அனுபவிப்பதில் உண்டாகும் இனிமையும் துறப்பதில் நேரிடும் கசப்புணர்வுமே காரணம் என்று வந்திருக்கிறது பதில். எவ்வளவு எளிய உண்மை! இன்று எந்த ஆட்சியாளர், எந்த தலைவர் இதற்கு விளக்கு? இப்படிப்பட்ட ஆளுநர் சல்மான் அல் ஃபாரிசி ஹலிஃபாவை சந்திக்க மதீனா வந்தபோது ஒரு காரியம் செய்தார் உமர். தம் தோழர்களை அழைத்து என்னுடன் வாருங்கள், சல்மான் வந்து கொண்டிருக்கிறார், அவரை சென்று வரவேற்போம் என்று மதீனா நகரின் வெளி வாயிலுக்கு வந்து வரவேற்று அழைத்து சென்றிருக்கிறார். இரையச்சம், அடக்கம், எளிமை என்று மாய்ந்து மாய்ந்து வாழ்ந்தவர்களை தேடி தேடி வந்துள்ளன பெருமையும் நட்பேரும். பதவி வேண்டாம் என்று மறுத்ததும் வெறுத்ததும் சம்பிரதாயமாக இல்லாமல் மீண்டும் மீண்டும் உமருக்கு தெரிவித்து ஒரு கட்டத்தில் ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மத்தாயினுக்கு ஆளுநராக நியமித்து சல்மானை விடுவித்தார் உமர். தாரிக் இப்னு ஹிஷாப் என்பவர் ஒரு முறை சல்மானை சந்தித்தார். உரையாடும் போது அவரிடம் சல்மான் சொன்னார், இரவு சூழ்ந்ததும் மக்கள் 3 வகையினர் ஆகிவிடுகின்றனர். முதல் வகையைச் சேர்ந்த மனிதனுக்கு இரவு என்பது சாதகமானதாக ஆகிவிடுகிறது, அவனுக்கு இரவு எதிரி அல்ல. அடுத்த வகை மனிதனுக்கு இரவு சாதகமாக அமையாமல் அவனுக்கு எதிரியாகி விடுகிறது. 3ஆம் வகை மனிதனுக்கோ இரவு அவனுக்கு சாதகமாகவோ எதிரானதாகவோ அமைவதில்லை. தாரிக் இப்னு ஹிஷாபுக்கு புரியவில்லை. எப்படி அது என்று கேட்டார். முதல் வகை மனிதன் இருக்கிறானே, அவன் இரவு தனக்கு அளிக்கும் வாய்ப்பை சரியான வகையில் பயன்படுத்திக் கொள்கிறான்.
மற்றவர்கள் அக்கறையற்று கிடக்க இவனோ ஒளி செய்கிறான், இரவு தொழுகையை நிறைவேற்றுகிறான். எனவே இரவு இவனுக்கு சாதகமாகி விடுகிறது, எதிராக அமைவதில்லை. இரண்டாம் வகை மனிதன் அல்லாஹுவுக்கு அடிபணியாமல் தீய செயல்களில் இரவை கழிக்கிறான். இவனுக்கு இரவு சாதகமாய் அமையாமல் எதிரியாகி விடுகிறது. மூன்றாம் வகை மனிதன் தூக்கத்தில் இரவை கழிக்கிறான். அவனுடைய இரவு அவனுக்கு சாதகமும் இல்லை, எதிரியும் இல்லை. இந்த விளக்கத்தை கேட்ட தாரிக்கு அந்த நபி தோழரின் மீது பெரும் மதிப்பு ஏற்பட்டு போனது. மேலும் அறிய பருக ஆசை ஏற்பட்டது. நான் இவரை பின்தொடர்ந்து செல்ல போகிறேன் என்று முடிவெடுத்தார். அப்பொழுது அந்த ஊருக்கு முஸ்லிம்களின் படைப்பிரிவு ஒன்று வந்தது. அவர்களுடன் இணைந்து கொண்டார் சல்மான். பின்தொடர்ந்தார் தாரிக். ஓர் இடத்தில் முகாமிட்டார்கள் அவர்கள். இரவின் ஒரு பகுதி கழிந்திருக்கும். எழுந்து தொழ தயாரானார் தாரிக். சல்மானோ உறங்கிக் கொண்டிருந்தார். என்னை விட மிகவும் மேன்மை வாய்ந்த நபி அவர்களின் தோழரே உறங்குகிறாரே என்று தாமும் உறங்கிவிட்டார் தாரிக். இரவின் மற்றொரு பகுதி கழிந்தது. மீண்டும் எழுந்தார் தாரிக். அப்பொழுதும் சல்மான் உறங்குவதை கண்டார். தானும் உறங்கிவிட்டார். இப்படியே இரவின் பெரும் பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்தார் சல்மான். ஆனால் தூக்கத்தில் புரண்டு படுக்கும் பொழுதெல்லாம் சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று அவர் முணுமுணுப்பதை கேட்டார் தாரிக். இறுதியாக இரவின் கடைசி பகுதியில் எழுந்த சல்மான் ஒலு செய்து 4 ரக்காத்துக்கள் தொழுவதை கண்டார் தாரிக். அதிகாலை ஃபஜ்ர் தொழுகை முடிந்ததும் இதை சல்மானிடம் விசாரித்தார். அபு அப்துல்லாவே, தொழுவதற்கு இரவில் பல முறை கண் விழித்தேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் தாங்கள் உறங்கிக் கொண்டிருந்தீர்களே. என் சகோதரன் மகனே, அப்பொழுது நான் ஏதோ முணுமுணுப்பதை கேட்டாயோ? ஆம் என்று தாம் செவியுற்றதை சொன்னார் தாரிக். அதுவும் தொழுகையே என்றவர் மேலும் சொன்னார். கடமையாக்கப்பட்டுள்ள 5 வேளை தொழுகைகள் அவற்றுக்கு இடையே நிகழும் பிழைகளுக்கு பரிகாரமாய் அமைந்து விடுகின்றன, கொலை குற்றத்தை தவிர. அதிகப்படியான வழிபாட்டை பொறுத்தவரை ஒரு நடுநிலைமையை மேற்கொண்டால் அது நீடித்திருக்கும், நிலை பெறும். சுருக்கமான இந்த பதிலில் மிகவும் ஆழமான கருத்து அமைந்துள்ளது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹலிஃபாவாய் இருந்த காலகட்டம். அனைவருக்கும் வரும் கடைசி தருணம் சல்மான் அல் ஃபாரிஸை வந்து சேர்ந்தது. மரண படுக்கையில் இருந்தவரை சந்திக்க சஅத் இப்னு அபி வக்காஸும் அப்துல்லா இப்னு மஸ்ஊதும் வந்தனர். இத்தகைய இறுதி தருணங்களை நெருங்கிய சில தோழர்களின் நிகழ்வுகள் நினைவிருக்கிறதா? அழுதார் சல்மான். அபு அப்துல்லா, ஏன் அழுகிறீர்கள் விசாரித்தார்கள். மரண பயத்தினாலோ உலக இச்சையினாலோ நான் அளவில்லை. இவ்வுலகில் உங்கள் ஒவ்வொருவருக்குமான உடைமைகள் பயணியை போல் அமையட்டும் என்று நபி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருந்தார்கள். அல்லாஹுவின் தூதருக்கு அளித்த அந்த உடன்படிக்கையை நாம் நிறைவேற்ற இயலாமற் போனதை நினைத்து அழுகின்றேன். சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் சஅதும் அப்துல்லாவும். உணவருந்த ஒரு பாத்திரம், நீர் அருந்த கழுவ ஒரு பாத்திரம், இவைதான் அங்கிருந்தன. ஒரு பயணிக்கு இதுவே மிக அதிகம் என்று நினைத்து அழுது கொண்டிருந்தார் சல்மான். நம்மை சுற்றி ஒரு முறை பார்த்தால் எத்தனை சொகுசுகள், தன்னிறைவுக்கும் அதிகமான வசதிகள் அடங்குகிறதா மனது? அளவில்லை என்றாலும் போகட்டும், மற்றவர்களையும் பார்த்து ஏங்கி ஏங்கி அல்லவா மாய்கிறது. எங்களுக்கு அறிவுரை பகிருங்கள் என்று வேண்டினார் சஅத். சஅதே, பங்கிட்டு அளிப்பதிலும் மக்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவதிலும் அல்லாஹுவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். மீண்டும் சுருக்கமான ஆழமான பதில். அவரது இறுதி நாள் வந்தது. தம் மனைவியை அழைத்தார் சல்மான். அவர் படித்திருந்த அறையில் 4 கதவுகள் இருந்தன. மனைவியிடம், அனைத்து கதவுகளையும் திறந்து வை, நான் இன்று சில விருந்தினர்களை எதிர்பார்க்கிறேன். அவர்கள் எந்த வாசல் வழியாய் நுழைவார்கள் என்று தெரியவில்லை. அவரது அறை கதவுகளை அகல திறந்து வைத்தார் மனைவி. அடுத்து தாம் பத்திரப்படுத்தி வைத்திருந்த நறுமண கஸ்தூரியை எடுத்து வர சொன்னார். இதை தண்ணீரில் கலந்து எனது படுக்கையை சுற்றி தடவி வை செய்தார் மனைவி. சற்று நேரம் கழித்து திரும்பி வந்து பார்த்த போது உறங்குவதைப் போல் கிடந்தார் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தலை உடைத்து பாரசீகத்தில் துவங்கிய அவரது வாழ்க்கை முற்று பெற்றிருந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.